ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. கலைஞர் நூற்றாண்டு விழா படுதோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தினமலர் ஆகட்டும், இல்லை நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், இந்த ரஜினி அவர்கள் பேசும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய இருக்கைகளை இன்றைக்கி வீடியோவாக எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ரஜினிக்கே கூட்டம் கூடல, கமலுக்கே கூட்டம் கூடல, எத்தனையோ திரை நட்சத்திரங்கள் வந்தாங்க. தனுஷ் வந்தா, அப்படி சூர்யா வந்தார், கார்த்தி வந்தார், சிவகார்த்திகேயன் வந்தார், ஜெயம் ரவி வந்தார், நயன்தாரா வந்தாங்க. இத்தனை பிரபலங்கள் வந்தும் ஒரு கூட்டமே கூடலையே. வெளியில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் வரல, கட்சி தொண்டர்களும் வரல, சில அரசியல் தலைவர்களும் வரல. இது என்ன காரணமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மீடியாக்கள் அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி கலைஞருக்கு நூற்றாண்டு விழா இவங்க கொண்டாடி இருக்கணும், மிக பிரம்மாண்டமாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2010 அந்த சமயங்களில் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா எப்படி நடந்தது. ரஜினி வந்தார், கமல் வந்தார், விஜய், அஜித், சூர்யா அப்படின்னு எல்லாரும் ஒரே மேடையில் ஏறி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதப்படுத்தினாங்க. இன்றைக்கி அப்படி நடந்ததா அப்படின்னா நடக்கலை. அஜித் மற்றும் விஜய் அவர்கள் முற்றிலுமாக புறக்கணித்து விட்டனர். நிறைய திரைப்பட நடிகர்களே காணா. சமுத்திரக்கனி, விஜய் சேதுபதி, சசிகுமார், அமீர், இவங்களாம் வந்த மாதிரி தெரியலை. வடிவேலு மற்றும் பார்த்திபன் அவர்களை நம்ம பார்த்தோம். அதுபோல் இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட திரை நடிகர்கள் தான் வந்திருந்தாங்க. மிக பிரபலமான பெரும் நடிகர்கள் யாருமே வரலை. ஏன் அப்படின்னா இவங்க சார்பாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏற்கனவே நடந்த ஃபங்க்ஷனில் அஜித் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இப்போ நாங்கள் அடித்த அழைப்புதலில் கட்டாயம் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்ததாகவும், அதனால தான் நிறைய திரை நடிகர்கள் வரலை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் சில நட்சத்திரங்கள், சில பிரபலங்கள் சரி வராமல் போனால் ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ, நாளைக்கு ஏதாவது நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி அழைப்புதலில் குறிப்பிட்டிருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கி நிறைய பேர் வராமல் இருந்திருக்காங்க. அன்னைக்கே சம்பவம் செய்தார் அஜித். கலைஞர் அவர்கள் முன்பு தில்லாக எந்திரிச்சு, ஐயா இதுக்கும் அரசியலுக்கும் சினித்துறைக்கும் சம்மந்தமே இல்லை, நிறையா பேர் கட்டாயப்படுத்துகிறாங்க, வர விருப்பம் இல்லாதவங்களையும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக துணிச்சலோடு ஏகே அவர்கள் அனைவரின் முன்பும் இதை சொன்னாங்க. இன்ட்ரெஸ்ட்லடாக விட்டுற வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு உங்களுக்கு பாராட்டு விழான்னு சொல்லி கூப்பிட்றீங்க, அதை வரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறீங்க. எங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் இருக்குது, எங்களுக்கும் நிறையா ப்ரைவசி இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு ஏன் அரசியல் நிகழ்வுகளை, சினிமாவை புகுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அன்றே தலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு துணிச்சலான ஒரு பேச்சை அனைத்து அரசியல் தலைவர்கள் முன்பும், நிறைய திரை பிரபலங்கள் முன்பும் போகிற போக்கில் பேசினார். அதற்கு பின்னாடி வருத்தம் தெரிவித்தார். அவரை போய் நேரில் பார்த்தாரு. ஏன் அப்படின்னா அதற்கு பின்பு நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது. அதனால் போய் ஒரு மரியாதை நிமித்தமாக வருத்தம் தெரிவித்து அவரை போய் பார்த்துட்டு வந்தார். ஆனால் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடந்த ஒரு விழா இன்று ஏன் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. வெறுமனே கடந்த சேர்ஸை வீடியோ எடுத்து அதை இன்றைக்கி வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரஜினி அவர்கள் பேசும்பொழுது கூட கூட்டமே இல்லை, கமல் அவர்கள் பேசும்போது கூட கூட்டமே இல்லை. இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்திருக்கணும், மக்கள் டிஎம்கே மேலே கோபமாக இருக்கிறாங்க, இப்படி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மக்கள் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இது இப்போதைக்கு தேவையா, இதை பின்னாடி கூட நடத்திருக்கலாம்ல, இப்போ என்ன அவசியம் வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேரோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய படுதோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அதை நம்ம ஓப்பனாகவே சொல்லிடலாம். இதை திமுக அரசு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏன், எதனால், என்ன காரணத்தினால மக்கள் கூட கூடலை. ரஜினி, கமல், தனுஷ், ஜெயம் ரவி, சிவகார்த்திகேயன், நயன்தாரா, இப்படி பெரிய பெரிய கீர்த்தி சுரேஷ், இவங்கெல்லாம் கூட ஏன் மக்கள் கூட்டம் வரலை, ஏன் அந்த விழாவை புறக்கணிச்சாங்க அப்படின்றத டிஎம்கே அரசு, ஆளும் அரசு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல்
கமல் சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தான் வந்து எல்லாரும் எடுத்து பேசி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சந்துருன்னு ஒரு மானஸ்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த இந்தியன் படத்தில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நான் கலைஞர் மாதிரி எனக்கு இந்த மாதிரி சீவி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறு வயதிலே அவங்க அக்காட்ட வந்து சொன்னாங்களாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப. எவ்வளோ ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தலைவர் டிஎம்கேவுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டார். அதையும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து தாறுமாறாக வந்து கிழிச்சு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 500 கோடிக்கு சினி சிட்டி வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதை காலையிலேருந்தே மீடியாஸ் வந்து கமலஹாசன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தளபதி ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வந்து அறிவித்தார். தமிழ் திரைப்படத்திற்கு என ஒரு ஃபிலிம் சிட்டி அமைக்கப்படும். ஸோ அது வந்து இங்கே சென்னையிலே வந்து அமைக்கப்படும். அதற்கான இடம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து 500 கோடிக்கு மேலான ஒரு பிரம்மாண்ட கட்டிடம் வந்து எழுப்பப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அதையும் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க காலையிலேருந்து. எத்தனையோ ஸ்கூலில் வந்து கக்கூஸ் இல்லை, அதை பார்த்தீங்களா? எத்தனையோ சாலைகள் வந்து போடாமல் இருக்குது. எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் வந்து இன்னும் வந்து மக்களுக்கு போய் சேராமல் இருக்குது. அதெல்லாம் விட்டுப்புட்டு இல்லாமல் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அதை வந்து 25 கோடிக்கு வந்து ஒவ்வொரு தளங்களாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாரி வாரி வந்து வாக்குறுதிகளை வந்து வழங்குறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டு விழா அப்படின்றது வந்து ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக வந்து முடிவடைந்தது. இதை எப்படியோ வந்து பண்ணியிருந்துருக்கலாம். உள்ளபடியே வந்து நீங்கள் மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடித்து விட்டு மக்களுக்கு எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு ஆகா மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற நேரத்தில் இதை நீங்கள் கொண்டாடி இருந்தீங்க அப்படின்னா எல்லா மக்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து சென்னையில் நீங்கள் தலைநகரத்தில் வந்து நடத்திருக்கீங்க, அங்கேயே வந்து உங்களுக்கு கூட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாருங்கள் உங்களுடைய மதிப்பீடு என்ன, செல்ஃப் எவாலுவேஷன், தன்னை தாங்களே வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடத்தி பாருங்கள், இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் எந்த அளவில் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அனைவரும் உங்களை வந்து வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் வந்து இன்றைக்கி உண்மை. நீங்கள் வந்து 6000 கொடுங்க, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு நீங்கள் நடத்திய பொழுது மக்கள் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப எல்லாத்துலேயும் வந்து ஓவர் புகழ்ச்சி, ஆனால் ஊனா புகழ்ச்சி, கலைஞர் தான் எல்லாம், கலைஞர் தான் எல்லாம், கலைஞர் தான் எல்லாம்னு அன்னைக்கு அப்படி தான் செஞ்சீங்க. அதே தவிர மீண்டும் இப்போ வந்து செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி எல்லார் கையிலையும் வந்து மீடியா இருக்குது, அதை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க. ஒரு விஷயம் வந்து தவறாக போச்சு அப்படின்னா மக்கள் இடத்துல வந்து அது வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்றத நீங்கள் வந்து நன்கு அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட பழைய டெக்னிக்கே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா வைக்கும் பொழுது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டதோ அதே போன்று தான் இன்றைக்கி மக்கள் வந்து வெள்ளத்தில் பாதித்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப துயரத்தில் ஆளாகிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து கையில் காசே இல்லை, எந்த பண்டிகையும் வந்து கொண்டாட முடியாது. இன்றைக்கி பொங்கல் வந்து இன்றைக்கி வந்து வைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி பல இடங்களில் பல மாவட்டங்களில் வந்து யார்ட்டையுமே காசு இல்லை. எல்லாம் விலைவாசி ஏற்ற ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. இதில் வேறு வந்து மழை வெள்ளம் அதனால் வந்து பெரும் துயர் வந்து ஏற்படுது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கொரோனா ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அதே போன்று கலைஞருக்கு பாராட்டு விழா, கலைஞருக்கு நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதை யாரும் ரசிக்கவே மாட்டார்கள். இந்த தோல்வி என்பது உள்ளபடியே மக்களுடைய மனநிலையைத்தான் வந்து காட்டுகிறது, பிரதிபலிக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய சொம்பு தூக்கும் சில நடிகர்கள் வந்து ஒரு உளமார்ந்து வந்து அவரை வந்து பாராட்டலை. அதை வந்து அப்பட்டமாக வந்து தெரியுது. கமலுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சீட்டு கொடுக்க போகிறீங்க, அதனால் அவர் என்ன வேணாலும் பேசுவாப்பில். ரஜினியும் அதே போன்று தான், தனுஷும் அதே போன்று தான், சூர்யா கார்த்திக் வேணாம், அவங்கள வந்து சொல்லவே வேணாம். அவங்க வந்து ஒரு ஒட்டுண்ணிகள் அவங்களாம். இதுக்கு முன்னாடி வந்து விவசாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா வந்து கார்த்திலாம் பொங்குனாப்புல. இன்றைக்கெலாம் வந்து அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து கார்த்திக்கு தெரியாதது கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டுருக்குறாங்க. பரந்தூரில் வந்து அத்தனை ஏக்கர் நிலம் வந்து கையகப்படுத்த போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கவங்கலாம் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க.
இன்றைக்கி எண்ணூரில் மக்கள் பட்ட பாடுகள் என்ன அப்படின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த அனகாபுத்தூர் அந்த ஏரியாவை வந்து இடித்து அந்த கட்டிடங்கள்லாம் நொறுக்கும் பொழுது அதுக்கெல்லாம் வாய் திறக்காத ஒரு கூட்டம் அங்கே போய் பெருமை பேசிக்கிட்டு இருக்கு. உள்ளபடியே இதை எல்லாத்தையும் மக்கள் வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பான இதற்கு தீர்வு, கண்டிப்பான இதற்குரிய பலன் வரக்கூடிய தேர்தல்களில் பிரதிபலிக்கும் அப்படின்றது வந்து மாற்ற முடியாத ஒரு உண்மை. நன்றி, வணக்கம்.